இன்னைக்கு கர்த்தர் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற பரலோக ஆலோசனை, நீ கர்த்தரை கோபப்படுத்தி உன் பிரச்சனை அதிகமாக்காது. கர்த்தரை பிரியப்படுத்தி அதுல இருந்து வெளியே வா. அதாவது மனுஷன் தள்ளுனா கர்த்தர்ட்ட போகலாம், கர்த்தர் தள்ளுனா 40 வருஷம் ஆண்டவர் போராடி பார்க்கிறார் ஜனங்கள்ட்ட. கடைசியில் எப்படி ரிசல்ட் இருக்கு தெரியுமா? இவர்கள் வழுவி போகிற ஜனம் என்று சொல்லி என் இளைப்பாறுதல் இவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று கோபத்திலே சுத்தியே அழிஞ்சிட்டாங்க. கர்த்தரை என்ன பண்ணிராதுன்னா கோபப்படுத்திராத. அவர் தான் உன்னை பாதுகாத்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேர அவர் தான் கொண்டு போகிறார். இந்த பகல் வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய வார்த்தைகளினாலே, நம்முடைய சிந்தையினாலே, நம்முடைய செயல்களினாலே நம்மை வழிநடத்துகிற தேவனை கோபப்படுத்துகிறோமா? அல்லது கர்த்தர் தருகிற வார்த்தைக்கு நம்முடைய செவியை சாய்த்து அதை நம்முடைய உள்ளத்திலே காத்து நம்முடைய உதட்டிலே நிலைக்க பண்ணி கொண்டிருக்கிறோமா? வேற அந்நிய சத்தங்களுக்கு நீங்க இடம் கொடுக்காதுங்க. நம்பிக்கை ரொம்ப டவுன் ஆகுதா, உங்க வாயிலே அவிசுவாச வார்த்தை வருதா, அவ்வளவுதான், இனி முடிஞ்சது. நமக்கு தெரியும்லாங்க நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுறோம். உடனே அந்த வார்த்தை, எந்த வசனம் உங்களோட பேசுனது அதை திரும்ப கேளுங்க. அதை திரும்ப, அந்த காலத்துல எல்லாம் திரும்ப போட்டு கேட்க முடியாது. அவங்க நோட்ஸ் எடுத்தா பார்க்க முடியும். அதுக்கு முந்தின காலத்தில் நோட்ஸும் கிடையாது. என்ன சொல்றாங்களோ அது அவங்க மனசுல, அதனாலதான் நீ படுக்கும் போது, நீ எழுந்திருக்கும் போது, நீ நடக்கும் போது எதுக்கு அந்த வசனத்தை என்ன பண்ணிடாத, மறந்துடாத. இன்னைக்கு நமக்கு எவ்வளவு வசதிகளை, இந்த வசதிகள்லாம் இஸ்ரவேலருக்கு கொடுத்திருந்தா கூட அவங்க பாதி பேர் போயிருப்பாங்க. ஆனா பல வாசல்களை திறந்து தந்தோம். அன்னைக்கு தாவீதுக்கு யாருங்க எழுதி கொடுத்தாங்க? அவர் சொல்றாரு, அவங்க சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் எப்படி இந்த வாக்கியம் கிடைச்சது தெரியுமா? அவரை பிரியப்படுத்தினாங்க. அதனால தாவீது எதுல போக்கஸ் பண்றாருன்னா, நான் ஆண்டவரை பிரியப்படுத்துறேன்னு எனக்கு தெரியும், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறேன். சத்தமாக ஆமென்.